மயில் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு ஆடி முதல் நாள் வெள்ளிக்கிழமை. ஆடி மாதம் அம்மன் மாத திருவிழாவை முன்னிட்டு உங்களை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் ஒவ்வொரு அம்மன் கோவில்களுக்கு மயில் டிவி சார்பாக கூட்டு செல்ல இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு ஆடி முதல் நாள் வெள்ளிக்கிழமை கிராம தேவதை அப்படின்னு வழிபடுகிற ஒரு அம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். தூத்துக்குடி சிதம்பரம் நகர் மெயின் ரோட்டில் உள்ள வேம்படி இசைக்கு மாரியம்மன் கோவிலுக்கு இன்னைக்கு வந்திருக்கோம். முந்தைய காலங்களில் கிராமப்புறங்களில் நம் முன்னோர்கள் நாம் வழிபடுவதற்காக ஒரு முக்கிய இடத்தை தேர்வு செய்து அங்கு வழிபாடு செய்வதற்காக அம்மனையோ இல்லை ஆண் தெய்வங்களையோ வழிபட்டு வந்தன. அந்த வகையில் கிராமமாக இருந்து நகரமாகிய நகரம் மட்டுமல்லாமல் மாபெரும் வளர்ச்சி பெற்று அசுர சக்தி பெற்ற ஒரு வளர்ச்சி பெற்ற நகரமாக திகழ்கிறது தூத்துக்குடி. அந்த தூத்துக்குடி மாநகரில் தூத்துக்குடி விவிடி சிக்னலுக்கு அருகில் உள்ள எம்ஜிஆர் பூங்காவிற்கு அருகில் இருக்கு இந்த வேம்படி இசக்கியம்மன் கோவில். இந்த இசக்கியம்மன் கோவில் ஒரு வேப்ப மரத்தடியில் அம்மன் உருவாகியதால் இது வேம்படி இசக்கியம்மனாக வழிபட்டு வந்த இந்த இடம் நகரம் பெருநகரமாக மாநகராட்சியாக மாறியதன் காரணமாக இங்கு சாலை விரிவாக்க பணி ஏற்பட்டதால் இங்கு ஒரு பிரம்மாண்டமான கோயிலாக இருந்து அந்த வேப்ப மரத்தை சுற்றி ஒரு பிரம்மாண்டமான கோயிலாக இருந்த கோவிலை அகற்றும் சூழ்நிலை ஏற்பட்டது. கோவிலை அகற்றிய மனிதர்களுக்கு தெய்வம் வாழும் மரத்தை அகற்ற தைரியமும் இல்லை, அவர்களுக்கு மீறிய சக்தியும் இல்லை என்பது இதில் உறுதியாகியது. கருப்பு சட்டை வீணர்களால் கடவுள் இல்லை என்று மறுத்தாலும் கடவுள் இருக்கிறது என்பதை காட்டுவதற்காகவே தூத்துக்குடி மாநகரின் மையப்பகுதியில் அமைந்திருக்கிறாள் அம்மா வேம்படி இசக்கியம்மன். 90 காலகட்டங்களில் அந்தி சாயும் பொழுது சாயும் நேரங்களில் இந்த சாலை வழியாக பொதுமக்கள் செல்வதற்கே அஞ்சி பயந்துள்ளனர். அம்மன் உக்கிர தாண்டவம் ஆடி அந்த காலகட்டங்களில் அம்மன் உக்கிரமாக இருந்ததால் இந்த சாலை வழியாக பொதுமக்கள் செல்வதற்கே அஞ்சி நடுங்கியுள்ளனர். ஆனால் இன்று அம்மன் சாந்த சொரூபமாக அம்மனாக இருந்து பொதுமக்களுக்கு அருள்பாலித்து தாங்கள் வேண்டும் வரத்தை தந்து பொதுமக்களை காத்தருள்கிறார் அம்மா வேம்படி இசக்கியம்மன். இந்த கோவிலில் பக்தர்கள் திருமண தடை நீங்க, குழந்தை பேறு பெற, குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக நேர்த்திக்கடன்கள் நிறையவே செலுத்தி வருகின்றனர். தங்கள் குறைகளை உடனுக்குடன் தாய் நிவர்த்தி செய்கிறாள். இந்த கோவிலில் இசக்கியம்மனுடன் பிற தெய்வங்களும் மக்களுக்கு அருளாசி வழங்கி வரார்கள். அவர்கள் யார் என்றால் வெற்றி விநாயகர், உத்திர மாடசாமி, அப்புறம் இன்னொரு விநாயகர், அப்புறம் நம்ம சபரிமலை ஐயப்பன், நாகராஜா, இது போன்ற தெய்வங்களும் இசக்கியம்மனுடன் இருந்து இங்கு வழிபட வரும் மக்களுக்கு அருளாசி தந்து அருளாசி வழங்கி வருகிறார்கள். இந்த வழியாக பேருந்து மற்றும் வாகனத்தில் செல்லும் அனைத்து பக்தர்களும் தங்கள் வாகனத்தில் இருந்தே இந்த கோவிலில் வழிபட்டு செல்வதை நாம் கண்கூடாக பார்க்கலாம். இவர்கள் செல்லும் செயல் வழியில் வெற்றி பெற வெற்றி விநாயகரும் இவர்களுக்கு உறுதுணையாக உத்திர மாடசாமியும் இருப்பதை நாம் அறியலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த தூத்துக்குடி பகுதியில் வாழும் மக்கள் தாங்கள் புதிதாக வாங்கும் எந்த வகை வாகனங்களாக இருந்தாலும் முதலில் இங்கு பூஜை செய்துவிட்டு தங்களுடைய வாகனத்தை இயக்குவதை வழக்கமாக கொண்டுள்ளார்கள். அதை நான் பலமுறை கண்டிருக்கின்றேன். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய துன்பம், இடைஞ்சல், ஏகப்பட்ட தொந்தரவுகள் இருந்தாலும் ஒரு நாள் வெள்ளி செவ்வாய்களில் இந்த கோவிலுக்கு இந்த கோவில் வேப்ப மரத்து முன்னாடி உங்களால் எவ்வளவு நேரம் உங்கள் மனக்குறையை சொல்லி குமுறி அழ முடியுமோ இந்த வேப்ப மரத்து அடியில் உட்கார்ந்து உங்களுடைய மனக்குறையை உங்களுடைய அனைத்து துன்பங்களும் தொந்தரவுகளும் மன கசப்புகள் அனைத்தும் நீங்கி ஒரு இன்பமான வாழ்க்கையை வாழ்வதற்கு இங்கு வழிகாட்டுகிறாள் அம்மா வேம்படி இசக்கியம்மா. அதை நீங்கள் மனதார உணரலாம். சில பேர் குடும்ப கஷ்டத்துக்காண்டி போலி சாமியார்களை நம்பி போவாங்க, சில பேர் ஜோசியத்தை நம்பி போவாங்க. அதெல்லாம் தேவையில்லை. இந்த கோயில் வேப்ப மரத்தடியில் உட்காந்து உங்கள் மன கஷ்டங்களை சொல்லுங்கள். அது உடனே நிவர்த்தி ஆகிறத நீங்களே உங்கள் மனசார உணரலாம். நம்பிக்கை இருந்தால் இங்கே ஒரு முறை பாருங்கள். சாயந்தர வேளையில் மாலை நேரங்களில் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே ஒரு மனதிற்கு இதமான ஒரு சூழ்நிலை நிலவும். அந்த நேரமே உங்களுடைய மனக்குறைகள் அனைத்தும் அகன்று ஒரு மறுவாழ்வை இங்கு அளிக்கிறாள் அம்மா வேம்படி இசக்கியம்மா. ஓம் சக்தி பராசக்தி.